البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. இன்றைய பதிவின் தலைப்பு நஜதில் ஷைத்தானின் கொம்பும் காபாவின் கொள்ளையடிப்பும் என்னும் தலைப்பாகும். பரிசுத்த பூமியான மக்கா பல்வேறு காலகட்டங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டது உண்டு. அதிலும் குறிப்பாக கிபி 570களில் அப்ரஹாத் என்று சொல்லக்கூடிய யமன் தேசத்து அரசன் காபாவினுடைய மகிமையை குறைக்க வேண்டும், அப்பொழுதுதான் யமனில் தன்னுடைய கோயிலாகிய துல்கலாசாவினுடைய கோவிலுக்கு மக்கள்கள் வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு காபாவை தகர்த்து தரைமட்டமாக்க வேண்டும் என்றக்கூடிய எண்ணத்திலே யானைப்படையை கொண்டு தாக்குதல் நடத்த வரும்பொழுது அல்லாஹ் அபாபில் சொல்லக்கூடிய பறவைகளை கொண்டு சிறு சிறு கற்களை எரிகற்களாக மாற்றி யானைப்படை சிதறடித்து காபாவை காப்பாற்றினான் சொல்லக்கூடிய வரலாறு முஸ்லிம் சமுதாயத்தில் அநேகரும் அறிந்த ஒரு வரலாறு ஆகும். இது வரலாறு அறிந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு முதல் ஆக்கிரமிப்பு ஆகும். இரண்டாம் ஆக்கிரமிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், கிபி 930களில் ஷியா இனத்தினுடைய ஒரு பிரிவாகிய கர்மதியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர், அதில் அபுதாஹிர் சொல்லக்கூடிய தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டமானது காபாவை தாக்க வருகிறது. இது அப்பாசியர் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவமாகும். இந்த கர்மதியா கூட்டமானது காபாவினுடைய கதவை பெயர்த்தும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெயர்த்தும் எடுத்து சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இவருடைய கிளர்ச்சியானது தொடர்ந்தது. இதனால் ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடிய யாத்திரிகள் மீது தாக்குதல் நடத்தி ஹஜ் உம்ரா சரியாக நடக்காத வகையில் சில கலகங்களை ஏற்படுத்தின இந்த அபுதாஹிருடைய கூட்டமானது. பிற்காலத்தில் இந்த கல்லானது கிபி 952களில் பஹ்ரைன் நாட்டிலே இருந்ததாகவும் அதனை 1,20,000 திர்ஹம்ஸ் தினார்கள் கொடுத்து அப்பாசிய கலிபாக்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை திரும்ப கொண்டு வந்ததாக வரலாறு சொன்னாலும் இன்றளவும் கூட காபாவினுடைய முழு கல்லும் கிடையாது. குறிப்பாக 8 சிறு கற்கள் மட்டும்தான் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஹஜ்ஜாஜிகளும் உம்ரா செல்பவர்களும் தவாபு செய்வர்களும் முத்தமிடக்கூடிய அந்த ஹஜ்ருல் அஸ்வத்திலே 8 சிறு கற்கள் தான் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரும்பான்மை பகுதி கல்லானது இன்று வரைக்கும் எங்கிருக்கிறது என்பது தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இது காபாவுடைய ஆக்கிரமிப்பில் நடந்த 2வது சம்பவமும் கொள்ளையடிப்பும் ஆகும். 3வது ஆக்கிரமிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய வஹாபி சலஃப்களுடைய ஆக்கிரமிப்பும் ஒரு கொள்ளையடிப்புமாக இருந்தது. முகமது அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் 1738 ரியாத் வந்து சேருகின்றார். ரியாத்
அமீரகத்தை சவுதினுடைய குடும்பம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு பலமுறை காபாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலானது 1916 வரை நீடித்தது. அவர்கள் காபாவை தக்க வைத்ததற்கு பின்னால் இன்று வரைக்கும் அந்த சவுதி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் காபா இருக்கிறது. இது பற்றிய இந்த வஹாபிகள் காபாவை ஆக்கிரமித்தது சம்பந்தமான ஒரு வரலாற்று குறிப்பை தான் இந்த பதிவிலே நாம் பதிவிட இருக்கின்றோம். இது 3வது மிகப்பெரிய ஒரு கலவரம் என்னும் ஆக்கிரமிப்பு ஆகும். 4வது ஆக்கிரமிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஜுஹைமான் சொல்லக்கூடியவன் சவுதி அரசனுடைய சிட்டிசன். 1979ஆம் ஆண்டு சுஹைமான் அல் ஹொடாய்பின் சொல்லக்கூடிய ஒருவன் சவுதி அரசனுடைய தேசிய பாதுகாப்பு துறையில் இருந்த இவன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டு காபாவை ஆக்கிரமிக்கின்றான். கட்டட தொழில் செய்யக்கூடிய வேஷமிட்டு கொண்டு லாரிகளிலே சென்று காபாவிற்குள் உள்ளே புகுந்து கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் சில நாட்கள் வைத்திருக்கின்றான் இந்த ஜுஹைமான் சொல்லக்கூடியவன். அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது சொன்னால், சவுது குடும்பம் ஆட்சியை விட்டு போக வேண்டும், சவுது அரசானது வல்லரசு உறவை முறித்து கொள்ள வேண்டும், மேற்கத்திய நாடுகளுக்கு எண்ணெய் விற்பனை செய்யக்கூடாது, வெளிநாட்டு இராணுவ தளங்களை மூட வேண்டும் சொல்லி கோரிக்கைகளை வைத்தான். ஜுஹைமானுடைய 117 உறுப்பினர்களும் சவுதியினுடைய வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கலவரத்தின் போது 69 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். 19 பேருக்கு சிறை தண்டனை கொடுத்து ஜுஹைமானுடைய அந்த சகாப்தம் அங்கே முடிவடைகிறது. இந்த சண்டையின் போது 127 சவுதி அரசு படைகள் இறந்தனர், 26 பொதுமக்களும் இறந்தார்கள். இது நடந்தது 1979 நவம்பர் 20ஆம் தேதி, அதாவது முஹர்ரம் மாதம் 1ஆம் தேதி ஃபஜ்ர் நேரத்தில் இந்த ஆக்கிரமிப்பு நடந்தது. இது ஒரு காபாவை ஆக்கிரமிப்பை நினைத்தது என்று சொல்வதை விட அரசுக்கு கெடுபிடி கொடுக்கும் நோக்கத்தில் தான் இந்த கலவரம் ஆக்கிரமிப்பு நடந்தது. ஆனால் வஹாபி சலஃபினுடைய அறிஞர்கள் இந்த விஷயத்தை திசை திருப்பி பேசுவார்கள். எப்படி என்று சொன்னால், ஜுஹைமான் சொல்லக்கூடியவன் தன்னை மெஹதி என்று வாதிட்டதாகவும், காபத்துல்லானுடைய அந்த ஹாலி அந்த பேஷ்மாமை நிர்பந்தப்படுத்தி தன்னை மெஹதியாக டிக்ளேர் செய்ய வேண்டும் சொல்லிக்கொண்டு நிர்பந்தப்படுத்தியதாகவும், இன்னும் அவன் ஷியா இனத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு தப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டது. உண்மையிலேயே ஜுஹைமான் சுன்னி சமூகத்தை சார்ந்தவன். இன்னும் சொல்ல போனால் இந்த கலவரத்திற்கு பின்னால் சில காலங்களுக்கு பின்னால் ஜுஹைமானுடைய மூத்த மகனுக்கு சவுதி அரசாங்கம் உயர்ந்த இராணுவ பதவியும் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த மெஹதி என்று சொல்லக்கூடிய அந்த திசை திருப்பும், அவன் ஷியா இனத்தை சார்ந்து சொல்லக்கூடிய திசை திருப்பும் ஒரு திட்டமிட்ட ஒரு சதியான ஒரு பிரச்சாரமாகத்தான் அந்த சவுதி அரசனுடைய ஆதரவு ஆலிம்கள் செய்ததாக இருக்கிறது. ஆக மிக குறிப்பாக இந்த 4 ஆக்கிரமிப்புகளில் நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வஹாபி சலஃப்களுடைய ஆக்கிரமிப்பு பற்றி தான் நாம் இங்கே பேச இருக்கின்றோம். 1714 தொடங்கி 1818 வரை திரியா அமீரகம் சொல்லப்பட்டது. ரியாதை தலைநகரமாக கொண்டு ரியாத் அமீரகம் சொல்லலாம், திரியா அமீரகம் சொல்லலாம். இதனை சவுது குடும்பமானது ஆண்டு வந்தது. இந்த சவுது குடும்பத்தினுடைய ஆதரவோடு வஹாபிகளுடைய புரட்சி படை இணைந்து கொண்டு, அதாவது ஹிஜ்ரி 1115 அப்துல் வஹாப் அவர்கள் பிறக்கின்றார்கள். முகமது அப்துல் வஹாப் பிறக்கின்றார்கள். 1158 அவர் ரியாது வருகின்றார். ரியாது வந்து இந்த சவுது குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட கிபி 1738 ரியாத் அமீரகத்துடன் இந்த வஹாபிகளும் சேர்ந்து கொண்டு ஒரு புரட்சிப்படை உருவாக்குகின்றார்கள். காபாவை வென்றெடுக்க வேண்டும், இன்னும் தன்னுடைய அரசை விரிவாக்கம் சொல்லும் நோக்கத்திலே அங்கு சில ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அப்போது அரபுலகம் முழுவதையுமே உஸ்மானிய பேரரசு, உஸ்மானிய கலீஃபாக்கள் ஆண்டு வந்தார்கள். ஆக உஸ்மானிய கலீஃபாக்களுக்கு எதிராக, துருக்கி முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியைத்தானே செய்தார்கள் சவுது குடும்பம் தூக்கியது. அதற்கு அப்துல் வஹாபினுடைய உதவியும் முகமது அப்துல் வஹாபுடைய உதவியும் இருந்தது. ஆட்சியை நீ பார்த்துக்கொள், ஆன்மீகத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முகமது அப்துல் வஹாப் சவுது குடும்பத்திற்கு துணை நின்று மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் கலகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். ஆக 1744 ரியாத் அமீரகம் வஹாபிசம் சேர்ந்து
யமன், ஓமன், ஈராக் மற்றும் சிரியாவை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. முழுமையாக ஆக்கிரமிக்கவில்லை, ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை 1744 செய்தது. 1765 முகமது இப்னு சவுதனுடைய மூத்த மகன் அப்துல் அசீஸ் அரசராகின்றார். 1765 முகமது இப்னு சவுதனுடைய மகன் மூத்த மகன் அப்துல் அசீஸ் அரசனாகின்றார். 1800களில் அதாவது ஹிஜ்ரி 1220 ரியாத் அமீரகமும் வஹாபிசமும் சேர்ந்து மக்காவை ஆக்கிரமிக்கின்றார்கள். புனித மக்காவிற்கு யாத்திரை வரக்கூடியவர்களுடைய முஸ்லீம்களை தாக்குகின்றார்கள். மக்காவிற்குள் எந்த உணவுப் பொருள்களும் தானியங்களும் எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு அங்குள்ள பாதைகளை இவர்கள் அடைத்து ஆக்கிரமிக்கும் போராட்டம் செய்கின்றார் வஹாபிகள். எந்த அளவிற்கு என்றால் உணவு திண்டாட்டம், காபாவிற்கு தவாபு செய்ய வருபவர்களுக்கும் இன்னும் மக்காவுடைய வாசிகளுக்குமே சாதாரணமாக உணவு கிடைக்க முடியாத அளவிற்கு அந்த மக்கள் நாய்க்கறியை உண்டால் கூட போதும் என்ற அளவிற்கு செல்லக்கூடிய நிலையில் அங்கே உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த வஹாபிகள். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கோரமான செயல்பாடாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காபாவிலே அந்த கட்டிடத்தை கட்டி அல்லாஹ்விடம் துவா செய்கின்ற, யா அல்லாஹ் இங்கு வரக்கூடிய மக்களுக்கு, இந்த காபாவை தவாபு செய்யும் மக்களுக்கும் எல்லா காலகட்டத்திலையும் உணவு வழங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்படி பிரார்த்தனை செய்த புனித மண்ணிற்குள்ளே உணவு வரக்கூடாத நிலையை, உணவு வரக்கூடாத நிலையை யார் ஏற்படுத்துகின்றார்கள்? இந்த வஹாபி சலஃப்கள் அன்றைக்கு ஏற்படுத்தினார்கள். 1800 தொடங்கி இந்த ஆக்கிரமிப்புக்கு இடையே 1802ஆம் ஆண்டு இந்த வஹாபிசமும் இந்த வஹாபி படையும் ரியாத் அமீரகம் ஒன்று சேர்ந்து ஈராக்கையும் சிரியாவை, ஓமன், யமனையும் கைப்பற்றுகிறது. கைப்பற்றி ஈராக்கில் உள்ள ஹர்பலாவில் இருக்கக்கூடிய இமாம் ஹுசைன், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரராகிய இமாம் ஹுசைனுடைய அடக்க ஸ்தலத்தின் மீது கட்டப்பட்டு இருந்த தங்க குப்பாவை, தங்க குவிமாடத்தை தகர்த்து தரைமட்டமாய் திருடி வந்து விடுகின்றார்கள். இமாம் ஹுசைனுடைய அந்த கபரை தகர்த்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த தங்க குவிமடம் குப்பாவை திருடிக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு வருகின்றார். அத்தோடு பல நூறு ஒட்டகங்களையும் இமாம் ஹுசைனுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் இருந்த காணிக்கை பொருட்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் அணிகலன்களையும் தினார்களையும் அள்ளி கொண்டு வந்து விடுகின்றார்கள் என்று சரித்திரம் குறித்து வைத்திருக்கிறது இந்த விஷயத்தை ஆக இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு காஃபிர் நாட்டிலே போர் செய்து அங்குள்ள செல்வங்களை எல்லாம் கனிம பொருள் என்று எடுத்துக்கொண்டு வந்து பங்கிட்டு கொடுக்கக்கூடியது இஸ்லாமிய வளமுறை. ஆனால் இந்த வஹாபிகளை பொறுத்தவரை முஸ்லிம்கள் மத்தியிலே சண்டை செய்து அவர்களை காஃபிர்களாக டிக்ளேர் செய்வது. அதற்கு என்ன காரணம் சொல்லுவார்கள் என்று சொன்னால், 2 காரணத்தை ஒன்று, இவர்களெல்லாம் கபரு வணங்கிகள், காஃபிர்கள் என்று சொல்லுவார்கள். 2வது என்னவென்று சொன்னால், காபாவிலே 4 மூலையிலும் 4 பக்கத்திலும் 4 முசல்லாவை வைத்து மதகபை வாழ வைத்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். இன்றைக்கும் கூட சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலிலே அவர்கள் தொழுது சென்றதற்கு பின்னால் 2ஆம் தொழுகை 2வது ஜமாத் வைக்கின்றார்கள். யார் வைக்கின்றார்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய தௌஹீதால் வைக்கின்றார்கள். ஆக அன்றைக்கு அதுபோல் 4 மதகபுக்காரர்கள் தனித்தனி ஜமாத்து வைத்தால் அது தவறாம், குஃப்ராம், காஃபிர்தனமாம். அதற்காகத்தான் காபாவை ஆக்கிரமித்தார்களாம். அதே தவறை இன்றைக்கு இவர்கள் செய்கின்றார்களாம். எப்படி செய்கின்றார்கள்? சுன்னத் ஜமாத் வைத்து சென்று விட்டால் அடுத்து இவர்கள் தௌஹீத் ஜமாத் தொழுகை வைப்பார்கள். ஆக இவர்களை பொறுத்தவரை இஸ்லாம் என்பதும் குர்ஆன் சுன்னா என்பதும் இவருடைய அறிவுக்கு ஏற்றதற்கு போல், இவருடைய சுயநலத்திற்காகவும் அந்த இவருடைய அறிவுத்தனமான வாதத்திற்கும் ஏற்பாக நடந்து கொள்கிறார்கள் தவிர இறையச்சத்தோடு நடந்து கொள்வது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது எந்த பாசமும் நேசமும் இல்லாமல் கண்டிப்பான குணமுடன் இருக்கின்றார்கள். கடினத்தன்மையுடன் அதிகமாக இருக்கும். முஸ்லீம்களை கூட காஃபிர்களாக சித்தரித்து திருமறை குர்ஆன் காஃபிர்கள் என்ன வசனத்தை அருளியதோ அந்த வசனங்களை எல்லாம் முஸ்லீம் மீது சாட்டிவிட்டு முஸ்லீம்களை கருவறுக்கக்கூடிய கூட்டமாகத்தான் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக இந்த வஹாபி சலஃபு சாஹிப்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 1803 பிப்ரவரி 3ஆம் தேதி அப்துல் அசீஸுடைய தலைமையிலே வெற்றி முழக்கத்தோடு காபாவில் பிரவேசிக்கின்றார்கள்.
காபாவிற்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? இறையச்சத்தோடு தல்பியா முழங்கிக் கொண்டு பிரவேசிக்க வேண்டும். ஆனால் அப்துல் அசீஸோ சவுது குடும்பத்தை சார்ந்த, ரியாத் அமீரகத்தை சார்ந்த வஹாபி படைகளோடு வெற்றி முழக்கத்தோடு வெற்றி ஆரவத்தோடு செய்கிறார்கள், காபாவில் நுழைகின்றார்கள். காபாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கின்றார்கள், காபாவை கொள்ளையடிக்கின்றார்கள். இது பற்றி முஹைது மலைவின் சொல்லக்கூடிய தன்னுடைய இந்திய முஸ்லீம்களும் சுதந்திர இயக்கங்கள் தலைப்பின் கீழ் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தினுடைய 68ஆம் பக்கத்திலே என்ன சொல்கிறார் சொன்னார், 1803 பிப்ரவரி 3ஆம் தேதி அப்துல் அசீஸ் வெற்றி முழக்கத்தோடு காபாவில் நுழைந்தார். காபாவின் சொத்துக்களை, விலைமதிக்க முடியாத தங்கம் வெள்ளி நாணயங்களும் அணிகலன்களும் நவதானியங்களும் நவரத்தினங்களும் கொள்ளையடி தன்னுடைய வஹாபி படைவீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இல்லை கனிமத்து பொருளாம். எது கனிமத்து பொருள்? காபாவிற்கு இருக்கக்கூடிய செல்வங்கள். பொதுவாக இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் நாம் நிர்வாகம் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை ஜிம்மால் டப்பா கொடுக்குறோம், தகர டப்பாவோ அல்லது பிளாஸ்டிக்கை தூக்கி தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒவ்வொரு பள்ளிவாசலும் செய்வார்கள் உண்டியல் வைத்திருப்பார்கள். அந்த உண்டியலை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்தை போடுவார்கள். அந்த அடிப்படையில் காபாவிற்குள் உண்டியல் இருந்தது, நன்கொடைகள் போடப்பட்டன. பெரும் அரசர்களும் பிரபுக்களும் செல்வந்தர்களும் வணிகர்களும் இன்னும் ஹஜ்ஜாஜிகளும் உம்ரா வந்தவர்களும் சில காபாவின் காணிக்கை என்ற பேரிலே தங்கங்களையும் வெள்ளிகளையும் அணிகலன்களையும் நவரத்தனங்களையும் காணிக்கையாக செலுத்த, அந்த காணிக்கையெல்லாம் அள்ளி சுருட்டி கொண்டு சென்றுவிட்டு அதை கனிமத்து பொருளாக தன்னுடைய வஹாபி படைவீரர்கள் பங்கிட்டு கொடுத்தார்கள் சொன்னால் இது எப்படிப்பட்ட காரியம்? காபா உங்களுக்கு எதிரானதா? காபாவை நிர்வகிக்கக்கூடிய உஸ்மானிய கலீஃபாக்கள் அல்லது உஸ்மானிய அரசர்கள் உங்களுக்கு எதிரிகளா? அவர்களும் காஃபீர்களா? காஃபீர் நாட்டை தான் நீங்கள் வென்றீர்களா? காபாவை எழுவது காஃபீர் நாட்டை போன்றதா? அப்படியானால் நீங்கள் யார்? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக பல காரியங்களை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே மிக முதன்மையான முக்கியமான காபாவிற்குள் சென்று வெற்றி முழக்கமிட்டு சென்று அங்குள்ள காணிக்கை பொருட்களை எல்லாம் நீங்கள் திருடி செல்வதும் கொள்ளையடித்து செல்வதும் உங்களுக்கு மார்க்கம் அனுமதித்த விஷயமா? பெரும் சாம்ராஜ்யங்களும் பெரும் அரசு பிரபுக்களும் கொடுத்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்வதும் அதையெல்லாம் கனிமப் பொருள் கருதி தங்களுக்குள் பிரித்து கொள்வதும் எவ்வளவு மாபாதக செயலாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எதிரிகளை வென்று கனிமப் பொருளை பங்கிடுவதுதான் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் முஸ்லீம்களுடைய சொத்தையே எதிரிகளாக கருதி காஃபீராக கருதி அதுவும் இறை இல்லம் காபாவினுடைய சொத்தையே திருடிக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு பங்கிட்டு கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயமா? அங்கிருந்த ஏராளமான ஷஹாபாக்கள் அடக்கஸ்தலை தகர்த்து தரைமட்டமாக்கினீர்கள். ஹதீஜா நாயகத்தினுடைய வீட்டையும் தகர்த்தீர்கள், அவருடைய அடக்கஸ்தலத்தையும் நீங்கள் தகர்த்தீர்கள். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டை தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டீர்களே, இது எவ்வளவு பெரிய மாபாதக செயல்! கேட்டால் நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடாதாம். இஸ்லாத்தில் நினைவு சின்னத்திற்கு இடமில்லையாம். ஏன்? 1200 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த ஒரு அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய அந்த இல்லத்தை நாம் அந்த உண்மை வடிவத்தில் பார்வையிடுவோமானால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் சுரக்கும், உள்ளத்தில் கருணையும் கனிவும் பிறக்கும். உங்களை பொறுத்தவரை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் கனிவு இருக்கக்கூடாது, கண்ணியம் இருக்கக்கூடாது, கரடுமுரடான தன்மை இருக்கும் எண்ணத்தில் தான் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வீட்டை பார்த்தாலே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்தாலே, அஹ்லுல் பைத்துகள் பட்ட கஷ்டத்தை நினைத்தாலே ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் ஈமான் வலுவேறுமே தவிர வலு குறையாது. என்றைக்கு உள்ளத்தில் கடினம் வருகிறதோ அப்பொழுது அந்த ஈமானிலே மிகப்பெரிய பழுதும் குறைவும் ஏற்படும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் முஸ்லீம் சமுதாயத்தில் செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டு அந்த காரியத்தை செய்தீர்கள். இன்றைக்கு அந்த பள்ளிவாசலை, அந்த
அல்லாஹ்வுடைய வீட்டை இன்று இடித்து நூலகம் கட்டியிருக்கின்றீர்கள். அந்த நூலகத்திற்குள் அரபு ஷேக்குமார்கள் போய் ஃபாத்தியா ஓதி வரலாம், துவா செய்து வரலாம். ஆனால் சாதாரண ஹஜ்ஜாஜிகளோ உம்ராவாஸ் எல்லாம் அனுமதி இல்லை, பூட்டி தாப்பா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் உள்ள ஷிர்க் வைக்கிறாங்களா? இது ஷிர்க்கு, இது பிதத்துன்னு யார் தீர்மானிப்பது? நீங்களா தீர்மானிப்பது? நினைவு சின்னல் கூடாதுன்னு சொல்கின்றீர்களே, சஃபாவும் மர்வாவும் நினைவு சின்னம் இல்லையா? இப்ராஹிமுடைய காலடித்தடம், இப்ராஹிமுடைய காலடித்தடம் நினைவு சின்னம் இல்லையா? மினா நினைவு சின்னம் இல்லையா? ஜம்ரத்துல் அக்பாவும் உலாவும் உஸ்ஸாவும் நினைவு சின்னம் இல்லையா? அப்ப நினைவு சின்னம் இஸ்லாத்தில் கூடாது என்று சொன்னால் எங்கிருந்து நீங்கள் ஆதாரத்தை தேடுகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய திருத்துதர் வீடு உங்கள் நினைவு சின்னமாக இல்லையாம், அதை வணங்கி விடுவார்களாம். ஏன் இன்றைக்கும் கூட இப்ராஹிமுடைய காலத்தை வணங்குகின்றார்களா? உங்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்துதருடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் கூட என்ன சொல்வார்கள்? அவர் ஒரு தூதர், சாதாரண தூதர், ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. எவ்வளவு கடுமையான வாசகங்கள்! அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்ட மாத்திரே சலாமும் சலவாத்தும் சொல்வதோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் பொழுது நாமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும், கண்ணீர் சொரிய வேண்டும். என்றைக்காவது உங்களுடைய பொதுக்கூட்டங்களிலோ மாநாடுகளிலோ அல்லாஹ்வுடைய திருத்தூதர்கள் சொல்லும் பொழுது உங்கள் கண்ணீர் சொருகி இருக்கிறதா? ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் கண்ணிலிருந்து வந்திருக்கிறதா? கண் கலங்கி இருக்கிறதா? வராது. காரணம் என்னவென்றால் நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள், உள்ளம் கடுகடுப்பானவர்கள், இறுகி போன நெஞ்சத்தை உடையவர்கள். குர்ஆன் சொன்ன ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. வீடை வச்சு பாதுகாக்கணும் ஆதாரம் இருக்கா? குர்ஆன்ல எங்க ஆதாரம் கேட்குறாங்க? ஆதாரம், மிகப்பெரிய ஆதாரம் இருக்கு. நஜதிலே சைத்தானுடைய கொம்பு முளைக்கும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் ஒன்றே போதும். இந்த ரியாத் அமீரகத்தின் அடுத்த ஏற்பாடு என்ன? நஜ்து அமீரகம். அதற்கு பின்னால் தான் சவுதி, கிங்டம் ஆஃப் சவுதி வந்தது. ஆக ஒரு குடும்பமானது இன்றைக்கு பரம்பரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு வெஞ்சாமரம் வீசக்கூடியவர்களாக, அடிவருடிகளாக, அடிமைகளாக யார் இருக்கின்றார்கள்? வஹாபிய ஆலிம்கள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை கையில் கொண்டு செய்ய மாட்டீர்கள். சவுது குடும்பத்தை நீங்கள் நேசிக்கத்தான் செய்வீர்கள். எது சொன்னால் நீங்கள் நியாயம் கற்பிக்கத்தான் செய்வீர்கள். அதற்காக நீங்கள் திருமதி குர்ஆனை ஹதீஸையும் வளைக்கத்தான் செய்வீர்கள். ஆக இப்படியெல்லாம் சொன்னால் ஷியா பட்டம் சொல்லுவீங்க. சவுது குடும்பத்தை எதிர்த்தா ஷியா, மெஹதியை பற்றி சொன்னால் ரோட்டில் போகிற வரலாம் மெஹதிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? இருந்துக்கிட்டு வேணும்னே கற்பனை கதைகளை சொல்லி விடுவீங்க. ஆக வஹாபிசம் என்று சொல்லி எப்படி வளர்ந்தது என்று சொன்னால், சவுதியினுடைய இப்னு சவுதினுடைய அப்துல் அசீஸினுடைய, அப்துல்லாவுடைய அந்த குடும்பங்களுடைய ஆட்சியின் போதுதான் வஹாபிசம் சொல்லக்கூடியது வளர்ந்தது. இன்றளவும் கூட வஹாபிச வளர்ச்சி காரணம் என்று சொன்னால் சவுதி அரேபியா கொடுக்கக்கூடிய அந்த சொற்ப ரியால்களாகத்தான் காரணமாகத்தான் இருக்கிறது. இது குறித்து இந்த காபாவினுடைய ஆக்கிரமிப்பு குறித்து ஜைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கின்றார்கள். இந்த ஜைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு சொன்னால் இமாம் ஹசன் ரலியாவுடைய வம்சாவளியில் வந்தவர். ஹசன் ரலியாவுடைய பேரராக வருகின்றார். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கள் ஒருவராக ஜைனி ரஹ்மத்துல்லாஹி வருகின்றார்கள். மக்காவினுடைய ஹாலியாக இருந்தவர்கள், மக்காவின் முஃப்தியாக இருந்தவர்கள், ஷாஃபி மதஹபுடைய மிகப்பெரிய இமாமாக இருந்தவர்கள், ஹிஜாஸில் அன்னைக்கு இருந்தக்கூடிய ஆலிம்களுக்கெல்லாம் தலைமை அறிஞராக ஒரு ஷேகாக இருந்தவர் தான் ஜைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த ஜைனி தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவராக இருந்தவர் தான் அப்துல் வஹாப். இந்த அப்துல் வஹாபால் கட்டப்பட்டது, நிர்மாணம் செய்யப்பட்டதான் வேலூர் பாக்கியாத் சாலிக் நிர்வாகமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் பாக்கியாத் சாலிக்கினுடைய ஸ்தாபகர் யாருன்னு சொன்னால், அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய யாருன்னு சொன்னால் ஜைனி ரஹ்மத்துல்லாஹுடைய தஹ்லான் ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் தான் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த அளவுக்கு பிரபலமான இந்த ஜைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1304 வஃபாத்தானவர்கள். இவர் சொல்லுகின்றார், ஹிஜ்ரி 1220 வஹாபி சலபுகளுடைய ஆக்கிரமிப்பு பற்றி. வஹாபி படைகள் மக்காவை ஆக்கிரமித்தது. மக்காவின் எல்லா வழிகளையும் அடைத்தார்கள். மக்காவிற்குள் எந்த உணவுப் பொருளையும் தடை செய்தார்கள். 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை தடுக்கும் விதமாக, அங்குடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் கெடுக்கும் விதமாக அங்குள்ள பாதைகளெல்லாம் அடைத்து எந்த ஒரு உணவுப் பொருளும்
இங்கே வராத முடிய அளவிற்கு அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜெயினப் அறிவிக்கின்றார்கள். 1803ஆம் ஆண்டு அப்துல் அசீஸ் கொல்லப்படுகின்றார். சவுதியினுடைய அரசராக இருந்த அப்துல் அசீஸ் கொல்லப்படுகின்றார். பின்பு அப்துல் அசீஸுடைய மகன் சவுத் ஆட்சிக்கு வருகின்றார். சவுத் பின் அப்துல் அசீஸ் சொல்லக்கூடியவர். 1814இல் சவுதும் இறந்து விடுகின்றார். அவருக்கு பின் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு சவுத் ஆட்சிக்கு வருகின்றார். 1818இல் உஸ்மானியர்கள் ரியாத்தை கைப்பற்றுகின்றார்கள். நஜத் அமீரகத்துக்கும் அப்பொழுது ரியாத் அமீரகத்துக்கும் உஸ்மானிய பேரரசு மத்தியிலே ஒரு கலகம், ஒரு சண்டை இருந்து கொண்டே இருந்தது. அந்த சண்டையின் உச்சக்கட்டமாக 1818ஆம் ஆண்டு என்ன செய்கிறது? உஸ்மானிய பேரரசு இந்த ரியாத் அமீரகத்தை கைப்பற்றுகிறது, காபாவையும் கைப்பற்றுகிறது. அதோடு அதனுடைய அரசராக இருந்த அப்துல்லா இப்னு சவுத் அவரை துருக்கி கொண்டு சென்று கான்ஸ்டன்டினோப்பிளிலே கழுத்தை வெட்டி கொலை செய்தார்கள் என்று சொல்லியும் தூக்கிலிட்டு கொண்டார் என்று சொல்லியும் ஒரு செய்திகள், 2 செய்தி இடம்பெறுகிறது. இதில் எது அதிகாரப்பூர்வமானது நமக்கு தெரியவில்லை. என்ன குற்றத்தின் கீழ் அவர் கொலை செய்யப்பட்டார், தண்டனை கொடுக்கப்பட சொன்னால், இமாம் ஹுசைனுடைய கபரஸ்தானத்தை தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கிருந்த தங்க குவிமாடத்தை திருடி வந்ததாகவும் முஸ்லீம்களுடைய சொத்தை கொள்ளையடித்து வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டும், காபாவிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள உஸ்மானிய அரசுக்கு சொந்தமான படை வீரர்களை கொலை செய்ததாகவும், காபாவினுடைய காணிக்கை பொருள்களாகிய தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொள்ளையடித்து சென்றதாகவும் குற்றம் சாட்டி அந்த குற்றத்தின் அடிப்படையில் சிறார் அப்துல்லா இப்னு சவுத் கொலை செய்யப்படுகின்றார். கொள்ளை குற்றத்திற்காக அவர் அங்கே தண்டனை கொடுக்கப்படுகின்றார். ஆக உஸ்மானி பேரரசுடைய வீழ்ச்சி என்பது எப்போது ஆரம்பமாயிருந்து சொன்னால், இவருடைய கொலைக்கு பின்னால் உஸ்மானி பேரரசு வீழ்ச்சி ஏற்படுகிறது. அது நஜதினுடைய அமீரகம் வரும்பொழுது, நஜது அமீரகம் சொல்லப்பொழுது வெளி உலகை பொறுத்தவரை எந்த ஒரு படைநிலப்பும் கலகமும் செய்யாமல் அவர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் உதவியை நாடுகின்றார்கள். முழுக்க முழுக்க ரியாதினுடைய அமீரகத்தில் இருக்கும் பொழுது நேரடி சண்டை செய்தார்கள். அந்த ரியாத் அமீரகம் அதற்கு நஜது அமீரகமாக மாறும் பொழுது கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகள் அவர் என்ன செய்யவில்லை, வெளிப்படையாக உஸ்மானிகளோடு நேரடியாக எந்த போரிலும் ஈடுபடாமல் உஸ்மானிய பேரரசை கவிழ்க்க வேண்டும், அதை சிதைக்கும் நோக்கத்திலே பிரிட்டனோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் மக்காவுக்கு வருகின்றார்கள். 1916ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி மக்காவிற்குள் திரும்பவும் நுழைகின்றார்கள். அப்போது மக்கா ஷெரீஃபாக இருந்த ஹுசைன் பின் அலியா, இந்த ஹுசைன் பின் அலியும் ஃபைசல் பின் ஹுசைனும் அப்துல்லா பின் ஹுசைன் மூவர் சேர்கிறாங்க. உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக ஒரு கலகத்தையும் ஏற்படுத்துகின்றார்கள். துருக்கி கட்டுப்பாட்டில் இருந்த மக்கா நகர் மற்றும் காபா ஆக்கிரமிப்பு, வஹாபிகள் உதவி யார்கிட்ட கேட்குறாங்க? காபாவை ஆக்கிரமிக்கவும் மக்காவை ஆக்கிரமிக்கவும் ஒரு புறம் மக்காவுடைய ஜனாதிபதி கையில் உள்வாங்கிக்கிட்டாங்க, கவர்னர் செய்கிறாங்க, உள்படுத்தி வச்சுன்னு செய்கிறாங்க. யார்கிட்ட உதவி கேட்குறாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கத்தை உதவி கேட்குறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் உதவி செய்கிறாங்க, காபாவை கைப்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் ஜூன் 1916ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவக்கத்தில் உஸ்மானிய இராணுவத்தினுடைய பெரும்பான்மை படைவீரர்கள் ஹிஜாஸிலிருந்து, ஹிஜாஸுடைய ஆளுநராக இருந்த ஹாலிஃப் பாஷாவுடன் தாயிப் சென்று விடுகிறார்கள். கிட்டத்தட்ட ஏராளமான படை வீரர்கள் தாயிப் போகிறாங்க. எதுக்கு? அன்னைக்கு இருந்த ஆளுநராகிய காலிஃப் பாஷாவுக்கு பாதுகாப்புக்காக தாயிப் செல்லும் பொழுது மக்காவில் இருந்த படை வீரர்கள் சிலவர்கள் பெரும்பான்மை படை வீரர்கள் செய்து விடார்கள். தாயிப் போனதுனால வெறும் 1000 படை வீரர்கள் மட்டும்தான் எங்கே இருக்கிறாங்க? காபாவையும் மக்காவையும் பாதுகாத்து நிற்கின்றார்கள். இந்த தருணத்தில் வஹாபியினுடைய ஆதரவாளர்கள், வஹாபி படைகள் துருக்கி உஸ்மானிய படைகளைப் போல் உடையணிந்து அதே இராணுவ உடனே நினைச்சாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. 5000 படை வீரர்கள், உஸ்மானிய போர் வீரர்கள் என்ன ஆடை அணிந்திருப்பார்களோ அதே இராணுவ ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவுக்குள் பிரவேசிக்கின்றார்கள். அங்கு இருந்த 1000 துருக்கி வீரர்களையும் கொலை செய்கின்றார்கள். துருக்கி வீரர்களோ என்ன செய்ய தெரியல, யார் வஹாபி படை,
யார் துருக்கி பண்ணி தெரியாமல் திணறும் போது செய்கிறாங்க வந்துட்டு முழுக்க முழுக்க செய்கிறாங்க வந்து காபாவை கைப்பற்றாங்க. திடீர் தாக்குதல் மூலமாக காபாவை கைப்பற்றாங்க. உண்மையில் இது எப்படிப்பட்ட போருங்கிறீங்க? நேருக்கு நேரான போர் அல்ல. இறையில்லமான காபாவை கைப்பற்றுவதற்காக ஒரு முனாஃபிக் தனத்தை யார் மேற்கொள்கின்றார்கள்? இந்த வஹாபி படை மேற்கொள்கிறாங்க. அப்போ முதல் என்ன செய்கிறாங்க? ஜித்தாவுடைய சாலை என்ன செய்கிறாங்க? பிடிச்சிக்கிறாங்க. ஜிருவால் தடுப்பணையை அதையும் பிடிச்சிக்கிறாங்க. 2ஆம் நாள் செய்கிறாங்க சஃபா மூலையை கைப்பற்றுறாங்க. 3ஆம் நாள் உஸ்மானிய அரசு அலுவலகமான ஹமீதியாவை கைப்பற்றி செய்கிறாங்க. அங்கிருந்த துணை ஆளுநரையும் கொலை செய்கிறாங்க. ஆக செய்கிறாங்க காபாவை முழுக்க முழுக்க கையில் எடுத்துக்கிறாங்க. இதே நேரம் வந்து துருக்கியில் இருந்து உஸ்மானிய படைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக துருக்கி மீது அட்டாக் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? அதுக்கு என்ன செய்கிறாங்க? பிரிட்டிஷ் உளவாளியான சர் ரெஜினால்டு வில்லிங்டனுடைய உதவி கேட்குறாங்க. இந்த ரெஜினால்டு வில்லிங்டன் எப்படிப்பட்டவன்னா ஒரு உதவி கேப்டன். அவன்கிட்ட வந்து உதவிக்கு எப்படி கேட்குறாங்கன்னா வந்து சூடான்லேருந்து பீரங்கி அனுப்ப சொல்கிறாங்க. சூடான்லேருந்து ஜித்தாவுடைய பீரங்கி அனுப்பி பீரங்கிகளை துருக்கி கொண்டு போய் எங்கே அவங்களோட கோட்டைகளை தகர்க்கிறாங்க. அப்போது உஸ்மானிய பேரரசு என்ன செய்ததுன்னு சொல்ல போனான்னா தன்னுடைய தலைமையகத்தையும் தலைநகரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கு போர் செய்யும்போது சேர்ந்து காபாவை காப்பாற்ற முடியாமல் விடுகின்றார்கள். அது முழுக்க முழுக்க வஹாபியுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பலமுனை தாக்குதலால் 1916ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி செய்கிறாங்க மக்கா முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வஹாபிகளுடைய கட்டுப்பாடு செய்கிறது மக்கா வருகிறது. 1714 தொடங்கி 1718 வரை முதலாம் ரியாத் அமீரகம் வஹாபிகள் கூட்டணி இருக்கும் பொழுது காபாவுடைய கைவசம் இல்லை. 1824 தொடங்கி 1891 வரை இக்காலகட்டம் உஸ்மானியருக்கு எதிராக கலகம் செய்கிற காலகட்டம். எல்லா ஃபித்னாவையும் என்ன செய்கிறாங்க வந்துட்டு இந்த நஜது அமீரகம் செய்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் தெளிவாக சொன்னாங்க நஜ்தா சைத்தானுடைய கொம்பு முளைக்குன்னு சொன்னாங்க. குரானில் ஆதாரம் இல்லை, ஹதீஸில் ஆதாரம் இல்லை, வரலாறு சொல்கிறீங்க, கதை சொல்கிறீங்கல்ல. குரானையும் ஹதீஸையும் மட்டும் நாங்கள் சொல்வதாக இருந்தால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமான புகாரி ஹதீஸை சரிங்க மட்டம் தட்டக்கூடியவங்க நீங்கள். இமாம் புகாரியை விட, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா விட, இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா விட, இமாம் இப்னு ஹசர் ரஹமத்துல்லா விட, இமாம் இப்னு ஹதீர் ரஹமத்துல்லா விட, இமாம் நசீர் ரஹமத்துல்லா விட இன்றைக்கி லோக்கல் இருக்கக்கூடிய இந்தியாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தென்னிந்திய கேரளாவாக இருந்தாலும் சரி, இன்னும் வட இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சவுதி இங்கே உள்ள அறிஞர்கள் மேலானவர். ஏன்னா கடந்த அறிஞர்களை புரிஞ்சுன்னா உங்கள் சொல்லு கேட்டு எழுதக்கூடியவங்க அல்ல. இன்றைக்கி சவுதி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டின் அடிப்படையில் வந்து எந்தெந்த ஆலயங்களெல்லாம் பேசுகிறீர்களோ உங்களால் உண்மையை பேச முடியாது. முழுக்க முழுக்க நான் ஆதரவு என்று சொல்லவில்லை. அந்த ஆதரவு அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட மதரசாக்களிலும் உருவாகிய மௌலவிகளிடம் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளும்போது உங்களால் வந்து நேரடியாக விஷயங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. 2 ஆண்டுகளாகத்தான் நான் என் செய்கிறேன் வந்து இன்னை வஹாபிசத்தை எதுக்கிறேன். ஆனால் 30 ஆண்டுகளாக நானும் ஒரு வஹாபியாகத்தான் இருந்தேன். என்னுடைய சொந்த ஊரில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர் விளக்கம் செய்யப்பட்ட இன்னைக்கு வரை ஊர் விளக்கம் வாழ்ந்துட்டு இருக்கேன். வஹாபிச கொள்கை சொன்னதுனால ஆரம்பத்தில் எதிர்த்தோம், சுன்னத் ஜமாத்தை எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம்னா கண்கள் கட்டப்பட்ட குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி உபதேசம் பண்ணினீங்க. சவுதியிலேருந்து கேட்டோம், வந்து வாழ்ந்தோம். இன்றைக்கி லாடத்தை கலட்டிட்டு பார்க்கணுன்னாங்கிறீங்க வந்துட்டு நீங்களெல்லாம் எப்படிப்படும் சொன்னால் வேதனைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஒரு யூத சமுதாயம் என்னென்ன காரியங்களை செய்யுமோ அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் இஸ்லாத்தின் பெயரில் செய்கின்றீர்கள். வணக்க வழிபாடு மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அதிலே முஸ்லீம் சமுதாயத்தை கும்மாளம் அடிக்க வைப்பதும், அதே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே சண்டை ஏற்படுவதும் சச்சரவு ஏற்படுத்துவதும் காலாகாலமாக நீங்கள் நிகழ்த்தி கொண்ட காரியமாக இருக்கிறது. அடுத்த கட்டத்தை யோசிக்கக்கூடாது, எதிர்காலம் பற்றி பேசக்கூடாது, அரசியல் பற்றி பேசக்கூடாது, பொருளாதாரம் பற்றி பேசக்கூடாது, உலக அரசியல் பேசவே கூடாது, கியாமனாருடைய அடையாளங்கள் பற்றி பேசக்கூடாது. இப்படி பேசலாம் என்று சொன்னால் வரலாறு படித்து விட்டாலே நஜது வாசிகளினுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும். நீங்கள் வரலாறு எதிர்ப்பது முக்கிய காரணம் என்று சொன்னால் கடந்த 250 ஆண்டுகளாக வஹாபிகள் முஸ்லீம் சமுதாயத்தை செய்த துரோகமும் அதற்கு முன்னால் ஹவாரிஜிகள் செய்த துரோகமும் பார்க்கும் பொழுது இதை முஸ்லீம் சமுதாயம் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுடைய இளைஞர்கள் நிசரி வந்துட்டு அந்த மசாயலுக்குள்ளே போட்டு குழப்புறீங்க. எப்போவுமே 40 ஆண்டு காலமாக டெம்பரேச்சராக வச்சுருக்கிறீங்க. சாதாரணமான
பிதத்துகளுக்கெல்லாம் சண்டை போட வச்சிங்க, தனிப்பள்ளி கட்டினீங்க. இன்னைக்கு பெரும்பெரும் பிதத்துகளாகிய பெரும்பெரும் ஷிர்க்குகளாகிய தஜ்ஜாலுக்கு அரண்மனை கட்டி வச்சிருக்கிறீங்க. ஹதிஜா நாயகத்தினுடைய வீட்டை உடச்சி சைத்தானோட கொம்பு டவர் கிளக்கு வச்சிருக்கிறீங்க. சைத்தான் மீது கல்லடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க வந்துட்டு ஜம்ரத்துல் அக்பாலையும் உலாவிலையும் உஷாவிலையும் செய்றீங்க வந்துட்டு அந்த கல் தூவி மேலே கல்லு படக்கூடாதுங்கிறதுக்காக கோட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வீட்டை கண்ணியம் இல்லாத அளவிற்கு தகர்த்து தரைமட்டமாக்கி வச்சிருக்கிறீங்க. ஷஹாபாக்களுடைய கபர்கள் மீது கட்டப்பட்ட கட்டிடம் கூடாதுன்னு சொல்கின்றீர்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு வஃபாத்தான பின்னாடி வீட்டில் அடக்கம் பண்ணாங்க. நபிமார்கள் எங்கு மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். அது வீட்டுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. உமர் பின் ஹத்தாப் ஏன் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாங்க? அபூபக்கர் சித்திகின் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அது வீடு தானே. கபருக்குன்னு கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னான்னா அப்போ உமர் பின் ஹத்தாப் ஏன் அனுமதிக்கணும் அபூபக்கர் சித்திக்கு அவங்க வீட்டுக்குள்ள அடக்கம் பண்ணதுக்கு? அப்போ உமர் பின் ஹத்தாப் ஏன் ஆசைப்பட என்ன அங்கே அடக்கம் ஏன் ஆசைப்படணும்? ஏன் அது தவறுன்னு தெரிஞ்சா உஸ்மானியில் உடைச்சிருக்க மாட்டாங்களா? அந்த வீட்டை உடைச்சிருக்க மாட்டாங்களா? அலியலியில் உடைச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ கபர் மீது கட்டிடம் கட்டுவது தவறு என்று சொன்னால் இன்னைக்கு சவுதி அரசாங்கத்தினுடைய அரசர்கள் இறந்து விட்டால் எப்படி வச்சிருக்கீங்க நீங்க? அவர்கள் வீட்டை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? அவர்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த ஜாரத் செய்து அனுமதி போட்டு திறந்து விடுறீங்களா இல்லைங்களா? உங்களை பொறுத்தவரை அமீரகத்தினுடைய அமீர்களுக்கு தனி சட்டம், சாதாரண முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம். இது யாருடைய சட்டம்னா ஷைத்தானிய சட்டம். இஸ்லாத்தில் பாகுபாடு கிடையாது. அப்படிப்பட்ட பாகுபாடை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்தது எப்படிப்பட்டதுன்னா வந்துட்டு திருமறை குரானையும் ஹதீஸையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லிவிட்டு அதுவும் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும், ஆதாரம் மட்டும்தான் பின்பற்றிங்க வந்துக்கிட்டு அதற்கு மாற்றமாக பெரும் பெரும் ஷிர்கான காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. கபரு கூடாதுங்கிறீங்க, உடைக்கணுங்கிறீங்க. கோயில் கட்டலாமா? அபுதாபியில் கோயில் கட்டுறது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க, ஏற்று பேசியிருப்பீங்களா? இங்கே உட்காந்து பேச வேணாம். சவுதி மண்ணில் உட்காந்து பேசுறீங்களா? இல்லை துபாய் மண்ணில் உட்காந்து பேசுறீங்களா? தஜ்ஜாலுக்கு ஒரு பேலஸ் கட்டி வச்சிருக்கீங்க, அதை ஏற்று பேசுறீங்களா? உங்களை பொறுத்தவரை யார் எதிரி என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் எதிரி. எப்படிப்பட்ட எதிரின்னு சொன்னால் யார் சவுது குடும்பத்துக்கு எதிராக முழு இஸ்லாத்துக்கு எதிரின்னு சொல்கிறீங்க. யார் வந்து சவுது குடும்பத்துக்கு எதிரோ அவர்கள் ஷியா பட்டம். இதுதான் நீங்கள் செய்ய காலாகாலமாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நஜதை பொறுத்தவரை அது அமீரகமாக இருக்கும் காலகட்டம் மிகப்பெரிய ஃபித்னாக்கு இவர் காரணமாக உலகளாவிய ரீதியிலே முஸ்லீம் சமுதாயத்துக்கு காவு கொடுப்பதற்கு உஸ்மானிய பேரரசை வீழ்த்திவிட்டு அந்த இடத்திலே பிரிட்டிஷ் ஆளுமையை கொண்டு வருவதற்காக நீங்கள் போட்ட சதி திட்டங்கள் எல்லாம் எப்போது நடந்ததுன்னு சொல் நஜது அமீரகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூதரவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஜதிலே சைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்று சொல்லி தன்னுடைய கையை கிழக்கு பக்கம் சுட்டி காட்டினார்கள் மதீனாவிலிருந்து. இதை விட பெரிய ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? நீங்கள் திசை திருப்புவீங்க. நான் அப்படி பேசியிருக்கிறேன், நஜது வந்து ஈராக்குன்னு சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஹதீஸ்களை மேலும் மேலும் வைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய சமூகத்திலே அரபு தீபகற்பத்திலே என்ன செய்ய வந்துட்டு ஃபித்னா இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிலை வழிபாடை பொறுத்தவரை அபூர்வமாக சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட சிலை வழிபாட்டை மதீனாவிற்கு கிழக்கே அபுதாபியிலே கொண்டு வந்தப்பட்ட பொழுது இதை விட வேற என்னதான் கொம்பு முளைக்கணும் சைத்தானுக்கு? இஸ்லாத்திற்கு நேர் எதிரானது எதுங்கிறீங்க வந்துட்டு சிலை வழிபாடு. அந்த சிலை வழிபாடை மதீனாவிற்கு கிழக்கு பக்கமாக அபுதாபியில் கொண்டு வந்ததென்றால் கிழக்கே நஜதிலே சைத்தானின் கொம்பு முளைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆக வரலாறை படிக்க வேண்டும், வரலாற்றின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் வந்து பேச வேண்டுமே தவிர குரானையும் சுன்னாவையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு வரலாறை பார்க்க வேண்டும். குரானையும் சுன்னாவையும் உங்களுடைய இலக்கண அறிவை வைத்து நீங்கள் வந்து ஆராவீர்களானால், மக்களுக்கு போதனை செய்யலானால் உங்களுடைய உள்ளத்திலே கசடு இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்திலே முஸ்லீம் சமுதாயத்தில் நம்பிக்கை துரோகம் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இலக்கண ரீதியாக நீங்கள் விளக்கம் செய்கிறீர்கள், மக்களை வழிகேட்டில் கொண்டு சென்றீர்கள் என்பதை சமூகம் விளங்கி கொண்டே வருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
உங்களையும் என்னையும் வல்லநாயன் அல்லாஹ் நேர்வழிப்படுத்த வேண்டும், நேர்வழி இருக்க செய்ய வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட 50 லட்சம் முஸ்லீம்களை கருவறுக்க காரணமாக இருந்த நஜ்த் அமீரகம் உண்மையிலேயே ஷைத்தானுடைய கொம்புகளாகத்தான் இருக்கிறது. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.